ஆக்சுவலி இதான் டிஎஃப் புக். டிஎஃப் தானே எழுத போறீங்க நீங்க? டிஎஃப் இல்ல டிசிஎஃப் பிளான் எழுதலாம்னு இருக்கோம். இப்போ என்ன எழுதலாம் ஐடியா? ஏன்னா இல்ல டிஎஃப் வந்து ரொம்ப கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டஃப்ன்றாங்க. டிசிஎஃப் ஓகேதான் இருக்குன்றாங்க. அதனால அது நம்ம ஸ்பீக்கிங் ரீடிங் அதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும்னு சொல்றாங்க. எதை வச்சு? ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் நல்லா வந்துச்சுன்னா டிஎஃப் எழுதலான்றாங்க. ஸோ அப்படி டிஃப்ரெண்டா சொல்றாங்க. ஸோ அதனால B1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு டிசைட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் முன்னாடி அதை தானே சொன்னேன். டிஎஃப் ஓட டிசிஎஃப் தான் ரொம்ப ஈஸி. நீங்க அதை நானும் விசாரிச்சு பார்த்ததுலயும் சரி, இல்லை நான் சர்ச் பண்ணி பார்த்ததும் சரி, எல்லாருமே டிஎஃப் ஓட டிசிஎஃப் தான் ஈஸின்னு சொல்றாங்க. டிஎஃப் வந்து ஓகே, ஆனா இது பிஆர் பர்பஸ்க்கு நீங்க போனீங்கன்னா டிஎஃப் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கனடால எங்க? ஆல்பர்டா. ஓகே ஓகே. ஆனா மோஸ்ட்லி டிஎஃப் தான் பிஆருக்கு எல்லாருமே சொல்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா அது கொஞ்சம் டஃப்னு தான் சொல்றாங்க. பட் ஓகே, நம்ம இதை பார்க்கலாம். நான் நேற்று சும்மா இன்ட்ரடக்ஷன்ஸ் ஃபுல்லா பார்த்தேன். இதுல என்னென்ன இருக்கு, எப்படி ஆக்சுவலி என்ன மெத்தட்ல போகுது, எப்படி என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு 10 பேஜஸ் கிட்ட படிச்சு பார்த்திருப்பேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ ஓகே தான், எனக்கு பெருசா எதுவும் தெரியல. மேபி உள்ள எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ண இருக்குமா, ஈஸியா தான் இருந்தது. பட் ஆனா என்ன, இது அடுத்தடுத்த லெவல் போகிறப்பதான் தெரியும் நம்ம எப்படி எவ்வளோ ஃபுல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுல என்ன வச்சு நம்ம ஆக்சுவலா என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இல்லையா டெல்ஃப்ல. பட் இங்க வந்து எடுத்தோடனே ரீடிங் இருக்கு. காம்ப்ரிஹென்சிவ் எக்ரித்துங்கிறது ரீடிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் லிசனிங் போகுது. இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங், அந்த பேராகிராஃப் இருக்கும், அதை படிச்சு கீழே கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும், நம்ம ஆன்சர் எழுதுறோம். அதுக்கப்புறமா ஓரல் லைக் லிசனிங் ஆக்டிவிட்டி. அப்புறம் லெக்சிக் அண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது கிராமர், வெக்காபுலரி அண்ட் கிராமர்ஸ் இருக்க போது. ஏன்னா உங்களுக்கு டிசிஎஃப் டிஎஃப்ல கிராமர் அண்ட் வெக்காபுலரி இருக்குல்ல, தேர்ட் பார்ட். அடுத்தது இது மூணும் ஒரு பார்ட். இது மூணுமே கம்பல்சரிங்கிற செக்ஷன்ஸ்க்குள்ள வந்துடும் போல. எக்ஸ்பிரசிவ் அக்ரித் அண்ட் ஓரல் வந்து சாய்ஸ் சொன்னாங்க, பட் நம்ம சூஸ் பண்றதுனால ரெண்டுமே பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. எக்ஸ்பிரசிவ் அக்ரித்துங்கிறது எழுதுறது, எக்ஸ்பிரசிவ் ஓரல் பேசுறது. ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க போகிறதே நமக்கு இந்த கிராமர் அண்ட் இதுதான். கிராமருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கிராமர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் பார்த்தேன் ஆக்சுவலி டிஎஃப்ல வந்து ரொம்ப அந்த சுப்ஜாந்திஃப் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு வரும் ரொம்ப பெருசாக பேசுறதுன்னா, அதுவுமே பேசிக் சுப்ஜாந்திஃப் கற்றுக்க சொல்கிறாங்க. மீதி இருக்கிறதுலாம் ஆம்பார்ஃபே, பாசி கம்போசே, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சரு, அப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்வர்ப்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸ் டாபிக்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. வேர்ட்ஸ் வெக்காபுலரிஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த 4மே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா நீங்க இன்ஸ்டிடியூட்க்கு போய் உட்கார்ந்துதான் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி. ஆன்லைன்ல ஐ திங்க் எக்ஸாம்ஸ் நீங்க ஆன்லைன் தானே சொன்னீங்க? ஐ மீன் லைக் வீட்லயே உட்கார்ந்து எழுதுற மாதிரி. இல்ல இல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட்னு சொன்னேன். ஓகே ஓகே. ஸோ அங்க நீங்க இன்ஸ்டியூட்க்கு போயிடுங்க, அங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அங்க நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓரல் மட்டும் நம்ம தனியா இன்விஜிலேட்டர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து எவ்வளோ மினிட்ஸ் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அந்த 3மே நான் சொன்னேன்ல கம்ப்யூட்டர், இது வந்து 4மே கம்ப்யூட்டர். இது மட்டும்தான் அந்த எக்ஸாமினர் ஜூரினா லைக் எக்ஸாமினரோட பண்றது. ஸோ ரீடிங்க்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ரீடிங்க்கு மொத்தமாவே எத்தனை 40 கொஸ்டின், 60 நிமிஷம், 1 hour டைம் இருக்கும் 40 கொஸ்டின்க்கு. காம்ப்ரிஹென்சிவ் ஓரல் அப்படிங்கிறது லிசனிங் பார்ட்டு, 40 கொஸ்டின் 40 நிமிஷம். இப்போ ஒரு கொஸ்டின் 1 நிமிஷம் தானா? கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்மளால வி கான்ட் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுனால வி கான்ட் ஏபிள் டு ஸ்டாப், நம்ம பாஸ் பண்ணிலாம் கேட்கறதுக்கு முடியாது. அது சொல்றதுல நம்ம ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணணும். லைக் இப்போ பேங்கிங் எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கு. எப்படி நம்ம கிளிக் பண்ண அடுத்ததுக்கு போகும் அந்த மாதிரி. ஸோ அந்த மினிட்ஸ். அதே மாதிரி லெக்சிக் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் ரைட்டிங்கு 2 செக்ஷனாக பிரிப்பாங்க. அதாவது 2 கொஸ்டினை தான் 2 செக்ஷன் போட்டிருக்காங்க. சேம் அந்த 2 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் டைம், 60 மினிட்ஸ் கம்ப்யூட்டர். எக்ஸ்பிரசிவ் ஓரல் 2 செக்ஷனாக பிரிப்பாங்க, 15 மினிட்ஸ்க்கு பேச போறீங்க எக்ஸாமினரோட. ஓகே, ஆக்சுவல் உங்களுக்கு டிஎஃப் இப்படிதான் இருக்கு போகுது. ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ரைட்டிங்க்கும் ஸ்பீக்கிங்க்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், பேச போறோம். அதாவது எழுதுறதுல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், இங்கே பேசுறதுல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். மீதி இங்க 3மே எல்லாமே என்னதான் எம்சிக்யூஸ் தான் உங்களுக்கு. ஓகே,
ஸோ அதுதான் சொன்னாங்க. அப்புறம் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் சும்மா கேட்டிருந்தாங்க. இது டெஃப்னா என்ன? எப்படி இருக்கும்? மார்க் எல்லாம் உங்களுக்கு இந்த பேஸ்ல தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்ப லைக் அவங்களோட சர்டிஃபிகேட் மாதிரி ரிசல்ட்ஸ். ஸோ டிஎஃப் அப்புறம் உங்க ஃபோட்டோ, நேம், ப்ரொனவுன், டேட் ஆஃப் பர்த், உங்களோட சிக்னேச்சர் போட்டு காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸிட்ல எவ்வளோ ஸ்கோர் 699 லைக் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸிட்ல 590. அப்போ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் லெவல் இருக்கும். அதாவது நீங்க மொத்தமா சேர்த்து நீங்க இவ்வளோ லெவல்ல இருக்கீங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. எக்ரீட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, அதுல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, ரைட்டா? ரீடிங்ல லிசனிங்ல எவ்வளவு லெவல்ல இருக்கீங்க, B2 லெவல்ல இருக்கீங்க. ரைட்டிங்ல B2 லெவல்ல இருக்கீங்க. ஓரல்ல C1 லெவல்ல இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்க ஐ மீன் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு லெவல் அங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. டோட்டல் ஸ்கோர் என்ன? ஓகே, ஸோ அதுதான். ஸோ 0 to 99னா A1க்கும் கீழே, 100 to 199ல இருக்கீங்கன்னா A1, 200 to 299 A2, 300 to 399 B1, 400 499 B2, 500 599 C1, 600 to 699 C2ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் எந்த லெவல்ல உங்களோட நம்ம இது போகுது. ஸோ அந்த நம்பர் இதெல்லாம் ஓகே ஃபைன். எந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்கும், இதுதான் ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். ஸோ அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ், இது சும்மா பேசிக்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி பண்ணணும் என்னென்ன இதெல்லாம் ஓகே. 40 questions 40 minutes ஓகே. இங்க இருந்து தான் ஆக்சுவலா நமக்கு ஆரம்பிக்குது ரீடிங். சும்மா லைக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க படிக்க சேம் அதே தான் நம்ம எப்படி 11th படிக்கிறோமோ. லைக் யூ ஆர் கோயிங் டு ரீட் லிசே லிதோசமோஸ் யூ ஆர் ரெஸ்பாண்ட் தி கொஸ்டின். ரீட் திஸ் டாக்குமெண்ட், ரீட் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோயிங் கொஸ்டின். So you're going to read this, then you're going to answer for this. Okay, so simple. ஒவ்வொரு எக்ஸசைஸஸும் எத்தனை எக்ஸசைஸ் இருக்க போது எல்லாத்தையும் நீங்க படிக்க போறீங்க. கீழே எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நானா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம இது ஒரு 3 யூனிட்ஸ் இல்லை ஒரு 4 யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம இந்த புக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 190 பேஜஸ் இருக்கு அப்படின்னா அதே 10 பேஜ் அதுலயே போயிடும். ப்ராக்டிஸிங் வந்து நம்ம நிறைய பண்ணணும், அவ்வளவுதான் மெயின் திங். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நான் என்ன சொல்லலாம், இங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றோம் நம்ம கிளாஸ் டைம்ஸ்லயோ அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருதுன்னா அது வீட்லயும் நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்க எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குதா நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பா டிஎஃப்ல விட்டுருப்பாங்க. அதே மாதிரி டிஎஃப்ல ஆடியோஸ் இருக்கட்டும், இல்லை ரீடிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுது அந்த மாதிரி மெத்தட் கூட நம்ம யூடியூப்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் B1 முன்னாடி உங்களுக்கு நடத்தின இதில் நான் முன்னாடி B1ல நான் சொன்னதே தான். B1 வந்ததுக்கு அப்புறமா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும், நிறைய எஃபர்ட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா B1ங்கிறது A1 A2 மாதிரி இல்லாம இன்டர்மீடியட் லெவலுங்கும் போது நிறைய கேப் இருக்கும் A1 A2. ஓகே, ஸோ நிறைய கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்க ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தி பேக், எக்ஸ்பிரஷன் தி சுஹை. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அந்த 2 கிராமர் பார்த்துடலாம். கிராமர் பார்த்து முடிச்சோன்னே இன்னைக்கு வெக்காபரி 2 வெக்காபரி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு ஒரு அந்த லிசனிங்ல அந்த ஆக்சுவலி ஒரு ஆக்டிவிட்டி நீங்க கேட்டீங்களா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி மட்டும் அதுல இன்னைக்கு 2 ஆக்டிவிட்டி மீதி முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் லிசனிங் ஆக்டிவிட்டியில ஒரு 2. ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு இந்த இது போதும். ஓகே, மீதி எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா எக்ஸ்ட்ரா திங்ஸ் பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் l'expression de bat. l'expression de bat பட்னாலே உங்களுக்கு தெரியும், பர்பஸ் இல்லைன்னா கோல் பத்தி பேசுறதா. ஸோ l'expression de bat means expressing the purpose இல்ல நம்மளோட எய்ம் ஆஃப் an action. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது நம்மளோட பர்பஸ் இல்ல நம்மளோட மெயின் ஆக்ஷன். ஸோ இங்கிலீஷ் இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வை, எதுக்கு, என்ன பர்பஸ்க்காக கேட்குறது. ஸோ ஃப்ரெஞ்ச்ல the purpose can be expressed using prepositionsல வரலாம், இல்ல conjunctionsல வரலாம், ஆர் verb formsல வரலாம். ஒன்னு prepositionsல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், இல்ல conjunction இல்ல verb formல. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரஸிங் purpose with preposition. prepositionனால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். These are followed by a noun or infinitive verb. இது ஒரு நவுனால ஃபாலோ பண்ணப்படும், இல்லனா infinitive verbs ஆல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், போறங்கிறது preposition,
to இல்லனா in order to. Je travaille pour réussir. Simple sentence. நம்ம அங்க பி A1 A2ல படிச்ச மாதிரி. I work to succeed. நான் எதுக்காக ஒர்க் பண்றேன்? என்னோட பர்பஸ் என்னங்க? நான் சக்சீட் ஆகணும். அதனால I'm just working. சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது நார்மல் டோன்ல 90% ஆஃப் த டைம் வந்து நமக்கு தெரிய ஐடென்டிஃபை பண்ணலன்னா நம்ம இந்த pour தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். தட் இஸ் இன் அ ஃபார்மல் வே. ரொம்ப வந்து டே டு டே ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்டு சிம்பிள் சென்டென்ஸா இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் pour யூஸ் பண்றான்னு சொல்றோம். ஆஃப் ஆன் த இன் ஆர்டர் டு சேம் அதே மீனிங் தான், ஆனா ரொம்ப ஃபார்மலா இருக்கு, பொலைட் ப்ரொஃபஷனலா சொல்றோம். Il parle doucement afin de ne pas déranger. He speaks softly in order to not disturb anyone. வேற யாரையும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல. ஸோ அதனால நாங்க அவன் எப்படி பேசுறான், ரொம்ப சாஃப்டா பேசுறான். ஸோ அது ரொம்ப ஃபார்மலா இருக்கு. அப்புறம் ஆஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பொலைட் ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராங்கர் மீனிங் ஆஃப் பர்பஸ்க்கு ஆஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுல எது யூஸ் பண்றேன்னு தெரியணும். ஆல்வேஸ் யூ கேன் யூஸ் ஃபர்ஸ்ட் டைப், தட் இஸ் குட். இன்னொன்னு இருக்கு, என்னது, தாலு பேட். நீங்க என்ன படிக்கிறீங்க, தாலு பத். தாலு பத் வித் தி எய்ம் ஆஃப், என்ன எய்மோட பண்றீங்க. Elle étudie dans le but de devenir médecin. She studies with the aim of becoming a doctor. அவ டாக்டர் படிக்கணுங்கிற எய்மோட அவ என்ன பண்றா, she study, அவ படிக்கிறா. ஸோ இது வந்து அவளோட எய்ம். அவ வந்து ரொம்ப எப்படி சொல்றது, லைக் சின்ன வயசுல இருந்து இருக்கலாம், இல்ல அது வந்து ரொம்ப இதா சொல்லணும்னு நினைக்கலாம், ஸ்ட்ராங்கரா சொல்லணும்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு we can say dans le but with the aim of she's doing this action. In action படிக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம், இந்த விஷயத்துக்காக அவ இது பாடுபடுறா. ஸோ இந்த மாதிரி சொல்றது we can use dans le but. relative dans le but devenir médecin. For example, if you are studying hard for what, என்ன பர்பஸ்க்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, for getting PR in Canada. ஸோ இப்போ நீங்க இந்த dans le but கூட சொல்லலாம். Right, j'étude, that is I study dans le but தோனே கிவிங் இல்ல, லைக் கெட்டிங். ஸோ அப்போ நான் வாங்குறதுக்காக, பிஆர் பர்பஸ் வாங்குறதுக்காக ஐ ஜஸ்ட் ஸ்டடி. ஸோ அது சொல்லலாம், அந்த மாதிரி கூட சொல்லலாம். எஸ், நம்மளோட பர்பஸ். செகண்ட் ஒன், கன்ஜெக்ஷன்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளோட பர்பஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அந்த பூஃப்க்கு ஆஃப்க்கு இதை A2ல படிச்சிருப்பீங்க, சொல்றேன் திருப்பி. These are followed by a subject plus verb, often in the subjunctive mode, that is subjunctive. சுப்ஜாந்தஃப்ங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், சிம்பிள், அந்த வேர்டுக்கு முன்னாடி குங்கிற வேர்டு வரும். கு, பூஃப்க்கு, ஆஃபோன்க்கு சொல்ற மாதிரி. பூஃப்க்கு so that. Je parle fort pour que tu m'entendes. I speak loudly so that you can hear me. நான் ரொம்ப லவுடரா பேசுறேன், so that நீ என்ன பண்ணலாம், you can hear me, என்ன நீ கேட்கலாம் சொல்றது. பூஃப்க்கு tu m'entendes. ஆஃபோன்க்கு மீன்ஸ் so that இல்லைன்னா ஃபார்மலா யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், il explique encore enfant que les élèves. Il explique encore enfant que les élèves comprennent. He explains again so that the students understand. அவன் என்ன பண்றான், திருப்பி அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான், இதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ற இடத்துல, அதாவது இந்த பூர்க்கு, ஆஃபாங்க்கு, இன்னொன்னு இருக்கு திபுர்க்கு, திக்ரான்க்கு, இதெல்லாமே ரெண்டு வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் வரும். ரெண்டு வெவ்வேறு சப்ஜெக்ட் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பூர், ஆஃபான், தால பத் இதெல்லாமே ஒரே சப்ஜெக்ட ரெண்டு வேலையை செய்யும். ஆனா இந்த இது இருக்குல்ல, பூர்க்க, ஆஃபாங்க்கு, திபுர்க்கு, கிரான்க்கு, இதெல்லாம் ரெண்டு வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐ ஸ்பீக் லவுட்லி so that you can hear me. நான் ரொம்ப சத்தமா பேசுறேன், ஏன்னா உனக்கு கேட்கும். அப்போ நான் சத்தமா பேசுறேன், உனக்கு கேட்கும். ரைட்டா, ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் வருது. அதே மாதிரி ஆஃபான்லயும் பாருங்க, அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான், ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க அவன் ஸ்டூடெண்ட், ரெண்டு சப்ஜெக்ட். தேர்ட் ஒன் திபுர்க்கு இல்லைன்னா கிரான்க்கு, ஃபார் ஃபியர். கிரான்க்னாலே பயப்படுறது, பேர்னாலும் பயப்படுறது. So elle chuchote de peur que le bébé se réveille. She whispers for fear that the baby might wake up. அவ ரொம்ப குசு குசுன்னு பேசுறா, விஸ்பர் பண்ணி பேசுறா. எதனால, ஏன்னா அந்த பேபி வந்து வேக்கப் ஆயிருங்கிற பயத்தினால. பேர்க்கு, தட் இஸ் பயம். பயந்துட்டு அவ என்ன பண்றா, மெதுவா பேசுறா. அப்ப இங்க ரெண்டு, அவ பேசுறா யாரும் எழுந்திருச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக, பேபி எழுந்திருச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. ஸோ கிராமர் பாயிண்ட் மெயினா சேம் சப்ஜெக்ட்ல இருக்கா, யூஸ் pour plus off on the infinitive யூஸ் பண்ணலாம்.
For example, je ferme la porte pour dormir tranquillement. I close the doors to sleep peacefully. பீஸ்ஃபுல்லா நான் தூங்கணுங்கிறதுக்காக என்ன பண்றேன், டோரை க்ளோஸ் பண்றேன். அப்ப நான் தான் பீஸ்ஃபுல்லா தூங்க போறேன், நான் தான் போய் அதுக்காக என்ன பண்ண போறேன், டோரை க்ளோஸ் பண்ண போறேன். ஸோ ரெண்டுமே ஒரே, அதாவது ரெண்டு வேலையும் ஒரே சப்ஜெக்ட் செய்யுது. செகண்ட் ஒன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அதாவது டிஃப்ரெண்ட் வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கும்போது யூஸ் pour enfants que plus subjonctif. That is, je ferme la porte pour que les enfants dorment bien. I close the door so that the children sleep well. நான் போய் க்ளோஸ் டோர் பண்றேன். நான் அமைதியா தூங்கணுங்கிறதுக்காக இல்ல, யார் அமைதியா தூங்கணுங்கிறதுக்காக, சில்ட்ரன்ஸ் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக. அப்போ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் கூர்க்கு இல்லைன்னா ஆஃப்க்கு. ஒரே சப்ஜெக்ட் தான் ரெண்டு வேலையும் செய்யறாங்கன்னா யூஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இங்கேயும் சேம் நான் கீழே எக்ஸசைசஸ் அட்டாச் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் ரிவைஸ் அண்ட் டூ திஸ் எக்ஸசைஸ். ஓகே ஓகே. அடுத்தது எக்ஸ்பிரஷன் தி சுஹெட். சுஹெட்ங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோமா? ஓகே. ஸோ சுஹெட் அப்படின்னு இட்ஸ் நத்திங் பட் நம்மளோட ஆசைகளை வெளியே சொல்றது. அதாவது நமக்குன்னு ஒரு விஷ் இருக்கும், நம்மளோட டிசையர்ஸ் இருக்கும், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ l'expression de souhait, expression of wish or desire. So l'expression de souhait is used to express a wish, நம்மளோட ஆசை, நம்மளோட desire, நம்மளோட hope, நம்பிக்கை, இல்ல ரெக்ரெட் பண்ணக்கூடிய விஷயம், இதெல்லாம் பத்தி பேசுறதா souhait. So it answers the idea. இதே எதை பத்தி இது கேட்கும்னா, what do I want, எனக்கு என்ன தேவை இருக்கு, எனக்கு என்ன வேணும், ஆக்சுவலா what do I want, what do I wish were true, நான் நினைச்சது நடக்குமா, hope, நம்பிக்கை. நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்டா உங்களுக்கு என்ன இருக்கலாம், மேபி நம்ம பிஆர் கிளியர் பண்ணிடுவோமா, டிசிஎஃப் டிஎஃப் கிளியர் பண்ணிடுவோமா, ஸோ நம்ம நினைக்கிறது உண்மையாகுமா, ஸோ நம்ம விஷ் பண்றது இட்ஸ் வில் பிகம் எ ட்ரூ ஆர் லைக் நாட், அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆசைகளை தான் ஹோப் டிசைர் இதெல்லாம் வச்சுக்கோங்க. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஷிங் விஷ் வித் புலுவார் சுஹைக்கே எம்ஏ. பொதுவாகவே நம்மளோட ஆசைகளை வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு 3 verbs பயன்படுத்துவோம் பிரெஞ்ச்ல. ஃபர்ஸ்ட் ஒன் boulevard. boulevard means what? boulevard, want, to want, எனக்கு தேவை. So wish பண்றது, I want this dress, I want to go out with my friends சொல்றது. souhaiter means to wish for, like நம்ம hope வைக்கிறது, இல்ல நம்ம விஷ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், I wish to come to your birthday. நான் ஷண்மித்தியோட பர்த்டேக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், என்னோட விஷ். இல்ல I hope to pass my C2 எக்ஸாம், நான் என்னோட C2 எக்ஸாமை பாஸ் பண்ணணுங்கிறதுல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் சொல்றது. தேர்ட், இது சுஹெட். எம்ஏ மீன்ஸ் என்ன? லைக். love, like சொல்றது. So to love or to like. I love to go to France, I like to wear this beautiful dress, Cinderella dress, and something. So இதெல்லாம் அப்போ பொதுவாவே ஆசைகளை வெளிக்கொணர நம்ம என்ன verbs தான் பிரெஞ்ச்ல பயன்படுத்த போறோம்? மூணு verb. First one, boulevard, to want. Souhaiter means to wish or to hope. Aimer means to like or to love. Yes. So these verbs are used to express what someone wants. யாருக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த மூணு verbம் சொல்ல போறோம். First one, boulevard, to want. Say example, tu veux réussir, I want you to sorry, je veux réussir, I want to succeed. எனக்கு என்ன வேணும்னா சக்சீட் ஆகணும், அதுதான் எனக்கு வேணும். ஸோ தட் இஸ் எனக்கு தேவையான விஷயம். boulevard. souhaiter means to wish or to hope. more polite, ஃபார்மலா இருக்கிறது souhaiter யூஸ் பண்ணுவோம். simple, je souhaite voyager en France, I wish to travel to France, நான் பிரான்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன், ஸோ ஜஸ்ட் I want to go there, என்னோட ஆசை, என்னோட ஹோப், நம்பிக்கை. aimer would like a present condition. J'aimerais apprendre l'allemand, I would like to learn German, எனக்கு ஜெர்மன் கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஏதோ ஒரு ஆசையை பத்தி சொல்றது. So when the subject changes, the subjunctive if often used. Subject change ஆகும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணப்படும்? subjunctive. அதாவது நான் உனக்கு நினைக்கிறேன், I want you to succeed, I would like you to learn French, I would like you to go to France. நீ போகணும்னு நான் நினைக்கிறேன், அவ போகணும் இவன் நினைக்கிறேன். அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வெவ்வேறு இடத்துல சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணப்படுது?
subjunctive யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. ஓகே, சோ அடுத்து expressional wish with subjunctive. இப்போ subjunctive வச்சு எப்படி பண்றது பார்க்க போறோம். So use when the wish concerns another person's or uncertain situation. Simple. சுஹேதேர்க்கு, சுஹேதேர்னா என்னன்னு பார்த்தோம், ஆசை, விஷ், க்கு plus verb subjunctive. என்ன subjunctive? Like that is subjunctive பார்த்தோம். Je souhaitais que tu réussiras. That is resumes. I wish that you succeed. நான் ரொம்ப ஆசைப்படுறேன் that Shanmati want to be a succeed. So இப்போ நான் இங்க என்ன சொல்றேன், எனக்கு ஆசை இருக்கு, நீங்க சக்சீட் ஆகணும். அப்போ ரெண்டு சப்ஜெக்ட், அந்த இடத்துல நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், you resume. So first one I, நான் ஆசைப்படுறேன், யாருக்காக, எனக்காக இல்ல, உங்களுக்காக. அப்போ க்கு that is subjective வருது, you வருது, resume. So subjunctive-ஓட மெயின், அதாவது நம்ம இங்க என்ன தெரிஞ்சிருக்கோம்னா கான்ஜுகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவல் subjunctive-ஓட கான்ஜுகேஷன் ஞாபகம் இருக்கா? ILS ஓட present tense ENT எடுத்துட்டு ending ஆட் பண்ணணும். ஸோ ரெஸ்யூ இருக்குங்கிறது ரெகுலர் IR verb. அப்போ என்ன பண்ண போறோம், RE USS ISS ENT. ENT ரிமூவ் பண்ணிடுவீங்க, அந்த RE USS ISS அப்படியே இருக்க போது நான் இங்க தியூங்கிற சப்ஜெக்ட் பயன்படுத்தியிருக்கனால எண்டிங் என்ன, subjunctive-ஓட தியூ என்ன எண்டிங் ES. ஸோ சிம்பிள் I add ES. ஓகே, ஸோ இது வந்து subjunctive வந்து நம்ம நல்ல ஞாபகம் ஃபர்ஸ்ட், அதாவது பேசிக். நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் ஒரு ஒன்று ரெண்டு நமக்கு மறந்துச்சுன்னா கூட தட்ஸ் நாட் பிகர் திங். ஆனா எக்ஸெப்ஷன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சிலது இருக்கு, அதை மட்டும் நம்ம படிச்சு வச்சுட்டு எண்டிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன கிராமருக்கும் எண்டிங்ஸை மறக்கக்கூடாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாமே நமக்கு குழப்பம், ப்ரெசென்ட்டுக்கு ஒன்று, பாஸ்ட்டுக்கு ஒன்று, ஃபியூச்சருக்கு ஒன்று, ஆம்பர்ஃபெக்ட் ஒன்று, இம்பரேட்டிவ்க்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, எண்டிங் நிறைய இருக்கு. ஆனா நம்ம அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே வந்துடும், இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்றேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸ்கூல்ஸ் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக்கோடது, அந்த மாதிரி நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஐ வாஸ் 31. ஓகே, ஸோ அடுத்து உழுவாழ்க்கு, தட் இஸ் வான் பிளஸ் subjunctive. சிம்பிள். இவருக்கு நுவெனியோன் தோ, he wants us to come early. அவன் என்ன நினைக்கிறான், நாங்க ஏர்லியரா போயிடணும், வந்துடணும் அவன் வீட்டுக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான், ஆசைப்படுறான். அவனோட வாண்ட், அவனோட தேவை. ஓகே, ஸோ சொல்றது நோ வெனியூ, வெனியூரோட verb it is an exception குள்ள வருது, அதாவது நம்ம அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ENT-யை கட் பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டோம், ending ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த வெனியூர் verb-க்கு it is an exception verb, so you have to study that verb, then only you can know how அந்த வெனியூங்கிறத ஃபார்ம் வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இது ரெண்டாவது. இது எதுக்கு subjunctive பயன்படுத்தி சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒன் நார்மலா சொல்றது, அந்த மூணு verb வச்சு. செகண்ட் ஒன் subjunctive வச்சு, ரெண்டு சப்ஜெக்ட். தேர்ட் ஒன் expression with esperate. Esperate is usually followed by the indicative method, not the subjunctive. Simple. J'espère qu'il viendra. I hope he will come. நான் நம்புறேன் அவன் வருவான். இங்க உங்களுக்கு குழப்பம், மேம் ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தா நீங்க என்ன யூஸ் பண்ண சொல்லிருக்கீங்க, subjunctive தானே யூஸ் பண்ண சொல்லிருக்கீங்க, இங்க என்ன இண்டிகேட்டிவ், அது என்னது, நாட் த சப்ஜெக்ட்னா என்ன, அதாவது நம்புற ஒரு விஷயம். எனக்கு ஐ ஹோப், நான் நம்புறேன், he will come, அந்த இடத்துல நான் தட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஐ ஹோப் he will come, நான் நிச்சயமா நான் நம்புறேன் அவன் இங்க வருவான் அப்படின்னு. அப்போ அந்த வியந்திரா அப்படிங்கிறது என்ன, எந்த சென்டென்ஸ்ல ஆக்சுவலி இருக்கு, கு இல் வியந்திரா. சிம்பிள், அதே இதுதான். சொல்லுங்க. ஃபியூச்சர். சோ சிம்பிள், அவன் கண்டிப்பா வருவான், ஃபியூச்சர்ல இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்ல. வெரி குட், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சுஹெட்டேர் மோர் இமோஷனலா இருக்கிறது, அதாவது நம்ம விஷ் பண்றது, விஷ் மோர் இமோஷனல், மோர் விஷ். எஸ்பெரேங்கிறது ஹோப் வித் ரியல் பாசிபிலிட்டி, அதாவது கண்டிப்பா அவன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, நம்பிக்கை. அந்த கண்டிப்பா அவன் ஜெயிப்பாங்க, அந்த ரியல் பாசிபிலிட்டி, அது நடக்காம போகாது, அது நிச்சயமா நடக்கும், அது ஒரு ஹோப்போட சொல்லுது. ஸோ அதுக்கு தான் எஸ்பெரேட். ஸோ சுஹெட்டேருக்கும் எஸ்பெரேட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். Fourth one, expressing an unreal or a regretful wishes. Like அது unreal-ஆ இருக்கும், இல்ல வந்து நம்ம ரெக்ரெட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். கண்டிஷனல் இல்லைனா இம்பர்ஃபெக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்றது. சிம்பிள். யூஸ் ஃபார் unreal, imaginary or impossible wishes. C plus imperfect, that is imperfect, present unreal விஷயம் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் பாருங்க. C, j'avais de l'argent, je voyagerai.
இஃப் ஐ ஹேட் மணி, என்கிட்ட பணம் இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பேன்? ஐ வுட் டிராவல், நான் டிராவல் பண்ணிருப்பேன். ஸோ ஐ voyageங்கிறது ப்ரெசன்ட் கண்டிஷனல்ல இருக்கு. ஜாவே அப்படிங்கிறது இம்பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சீங்கிற வேர்ட் ஆட் பண்றோம். சி மீன்ஸ் இஃப், என்கிட்ட இஃப் இருந்திருந்தா சொல்றது. செகண்ட் ஒன் கண்டிஷனல், எடுத்தோடனே கண்டிஷனல். ஜெமேரே, je voudrais, லைட் வெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். je voudrais un café, இது நல்லா தெரியும் நமக்கு. ஐ would like a coffee சொல்றது. நம்மளோட ஆசை, பொலைட்டா ஒரு விஷயம் கேட்கறது, இதை சொல்றது. எஸ். அடுத்தது காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் விஷ், அதாவது என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம். நார்மலா வந்துட்டு நான் ஹாப்பியா இருக்கேன், je suis content. நான் ரொம்ப சேடா இருக்கேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், je suis fatigué, je suis stressé, je suis exasperé. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். பொதுவா சென்டென்ஸ்ல நம்ம கான்ஜுகேட் பண்றதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கலாம்? avoir envie de, avoir envie de, envie de means to feel like, நான் ஃபீல் பண்றது. லைக் j'ai envie de dormir, ஐ வாண்ட் டு ஸ்லீப், எனக்கு தூங்கணும் போல இருக்கு. ஸோ அந்த ஆவேதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆவேதை ஃபீல் பண்றது, அதாவது நம்ம ஒரு விஷயத்த நான் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு தூக்கம் வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு படிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு பசிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சொல்றது. ரெவேர்னா ட்ரீம்க்கு போயிருக்கு. டு ட்ரீம் ஆஃப். ரெவ் திவேனி மெடிசோ, ஷி ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங் அ டாக்டர். அவ வந்து டாக்டர் ஆகணுங்கிற ட்ரீம்லயே இருக்கா. இவ வந்து பிஆர்ல அச்சீவ் பண்ணணுங்கிற ட்ரீம்லயே இருக்கா. ஸோ சொல்றது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்றது. பாலிக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கு. எஸ்பிரேக்கு, டு ஹோப் தட், நம்புறது. nous espérons que tout ira bien, we hope that everything will go well. நம்ம எல்லாரும் என்ன நம்புறோம்? எல்லாமே நல்லதா போய் முடியுங்கிறத we are believing it. சொல்றோம். ஓகே, சிம்பிள். ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ கீழே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துட்டு என்னென்னங்கிறத ஃபில் பண்ணி பாருங்க. இஃப் யூ டோன்ட் நோ ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஓகே மேம் அந்த அவார்ட் வேர்ட் இருந்துச்சு மேம், அது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் மேம். புரியல, என்ன சண்முகி? அவார்ட் வேர்ட் இருக்குல்ல மேம், இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாத்திக்கணும். ஆமா, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். சேம் அதே தான் எல்லாத்துக்குமே பாருங்க. அவ்வாறு ஆவியது நீங்க கொடுத்துருக்கேன். இப்ப ரெவேருங்கிறது டு ட்ரீம், ரெவேர்னாலே டு ட்ரீம் தான். இங்க எல் கொடுத்துருக்கனால நான் இஆர் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? இ ஆட் பண்ணிருக்கேன். எஸ்பிரே, இட் இஸ் ஆல்சோ ரெகுலர் இஆர் வேர்ப். ஸோ இஆர் எடுத்துட்டு நான் நூ வந்திருக்கனால ஓஎன்எஸ் போட்டிருக்கேன். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாத்தணும். இது வந்து பேசிக், அதாவது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படியே இது எல்லாமே வந்து நம்ம இந்த இது இன்ஃபினிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. அவார் ஆவிதுனா டு ஃபீல் லைக், ரெவேதுனா டு ட்ரீம் ஆஃப். அந்த டூங்கிற வேர்டு வந்தாலே அதெல்லாம் இன்ஃபினிட்டிவ்ஸ்னு எடுத்தோம். ஒரு வேர்புக்கு முன்னாடி டூ வந்தாலே அது என்னது? இன்ஃபினிட்டிவ்ஸ். அப்போ கான்ஜுகேட் ஆகுதுங்கிறது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, थैंक यू. So it's these are simple. So vocabularies பார்த்தலாம். Yeah, I can read the first one. அதாவது நீங்க தப்பா ரீட் பண்ணீங்கன்னா நான் கைட் பண்றேன். ரீட் பண்ணுங்க. வித் இங்கிலீஷ் மீனிங்கோட ரீட் பண்ணுங்க. Past because, that because, occurs because of. இருங்க. செகண்ட் ஒன் காஸ். காஸ். காஸ் because. Occurs because of. Grace of. Grass of. Thanks to. Or is on the. Due to. Very good. Or is on the. Toujours, always. La plupart du temps, most of the time. Regularly. De temps en temps, from time to time. De temps en temps. அதை pronounce பண்ணது de temps en temps. Occasionally. Occasionally.
d'abord, first, ensuite, then, puis, then, après, after, finalement, often, finally. ஃபைனலி ஃபினாலமோ இல்ல ஆஃபோ ஃபைனல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம யூசுவலா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சொல்றப்போ யூஸ் பண்ற வேர்ட்ஸ். எஸ், டெய்லி ஆக்ஷன்ஸ். C'est libre together. Commence la journée to start the day. Travail to work. Exer, exer en activité. எக்ஸ்கிரீசே எக்ஸர்சே கிடையாது. எக்ஸ்கிரீசே கிடையாது. எக்ஸசைஸ் மாதிரி எக்ஸர்சே யூன் ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ் எப்படி சொல்லுவீங்க? எக்ஸசைஸ் மாதிரி எக்ஸர், அதாவது சில தெரியல ஒரு வேர்டு உங்களுக்கு புதுசா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலனா சிம்பிள் ஒரு மெத்தட் சிலபிஃபை பண்ணுங்க. நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சிலபிஃபிகேஷன் பண்ணி படிப்போம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஏர் சேர் எக்ஸர்சே யூன் ஆக்டிவிட்டி சிம்பிள். Exercer en activité. Faire repos, rest. Prendre temps pour soul. Prendre du temps pour soi, to take time for oneself. Yes. For oneself. La routine. La rythme de vie. Lifestyle. En habitude. Habit. En pratique quotidien, daily practice. Changer to change. Changer to change. Modifier says habitude. Modifier says habitude. Change habit. Change habits. Travail to work. Être active. To be active. Étudier to study. To do étude to pursue study. Être occupé to be busy. Avoir un emploi du temps chargé. Avoir un emploi du temps chargé to have a busy schedule. Fatigue, tired. Tired. Refusing, exhausted. Stressed. Sous pression. Yes, வராது. Sous pression. Under pressure. Content, happy. Content, happy. Satisfied. Yes. Devoir, must. Trouver, must. Être obligé de நம்ம obligé and obligé அந்த இஷ் சவுண்ட் obligé to be obliged to. Faire to do. fair to do. Effective to carry out. Aided to help. Donor or coutume to give back. Or generally, or quotidien in daily life. Dans la vie de tous les jours. Dans la vie de tous les jours in everyday life. For example, just for boy, that's why. That's why, very good. So connectors works, அதாவது typical French model என்ன கனெக்ட் பண்ணலாம்? Au quotidien, je suis très occupée car je emploie du temps chargé, mais j'essaie de prendre du temps pour moi. என்ன சொல்றாங்க? In daily life, I'm very busy because I have a tight schedule, but I try to make time for myself. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம லேர்ன் பண்ண வேர்ட்ஸை வச்சு ஏதாவது ஒரு ஃபார்மல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி.
ஸோ சும்மா நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களோட டியூட்டி என்னன்னா, யூ ஹேவ் டு ஸ்டடி தீஸ் வெக்காபுலரிஸ். இந்த வெக்காபுலரிய படிச்சு நாளைக்கு நான் வந்து கேட்பேன். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஆன்சர். இல்ல மேம் என்னால அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது. எனக்கு ஸ்ட்ரைட்டா ஷெட்யூல் இருக்கு. லைக் வீக்ல டைம் எடுத்து இது பண்ண முடியாது அப்படின்னா, வீக்கெண்ட்ல நான் படிக்கிறேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் ஃபைன். பட் ஆனா நான் நடத்துறத நடத்திக்குவேன். நீங்க ரிவைஸ் பண்றத பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து லைக் ஆன்சர்ஸ் பண்றதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. பிகாஸ் டயத்துக்குள்ள என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ யூ ஆல்சோ ஃபீல் லைக் தட்னா எனக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு வேலை வீட்லயும் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஒரு நாளுக்குள்ள இவ்வளோ வெக்காபுலரிஸ் என்னால் லேர்ன் பண்ண முடியாது. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நான் நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்க மொத்தமா நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே. யா. ஸோ ஒரு நாளைக்கு 2 பார்க்கலாமா? இல்ல ஒரு நாளைக்கு 1 போதுமா டாபிக்? 2 பார்க்கலாம் மேம். 2 பார்த்துடலாமா? ஓகே. ஏன்னா இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு that we have to cover also. Yes, family and relationship. Go ahead. La famille, Famille, family, la famille. la famille, family, les proches, close relatives, les parents, 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 les parents. parents, parents, les membres de la famille, family members, Les membres, les membres de la famille. les membres de la famille, family members, les enfants, children, les descendants, descendants, Descendant les என்னது? ancestors, Very good. Ancestors. les grandparents, grandparents, les aînés, elders. Yes, les aînés. Yes. Types of relationship. Or relation, Une, relationship, une relation. un relation, relationship, en lien, entre link, un relation côté, strong relationship, en lien étroit, Étroit. étroit, close bond, être proche de, to be close to, avoir un bonnet entente avec, to get You are along, in one entente avec to get along well with. vivre ensemble, to live together, Vivre ensemble. அது ensemble. ensemble, vivre ensemble, to live together, Mm. partager la vie familiale, Partager share, de la partager de la vie familiale. partager la vie familiale, share family life, Partager அப்படின்னாலே to share. Share பண்றது. s'occuper de, S'occuper. S'occuper de. s'occuper de, to take care of, prendre soin de, to care Prendre for, soin de. Prendre soin de. swan, prendre soin de, to care for, aider to help, seize, sa, soon, soutenir, Su, su, to support, அது வந்து soutenir. Soutenir to support each other. soutenir, to support, Yes. aimer, to love, Aimer. Aimer. aimer, to love, être attaché à, to be attached to, sentir en sécurité, to feel safe, sentir comprise, to feel understood, euros happy, épanoui, fulfilled, Épanouir. Épanouir. épanoui, fulfilled, en problem, en conflict, en a conflict, En conflit. Conflit. conflict, a conflict, say disputer, to argue, Se disputer. Disputer. disputed, to argue, over the court, to have disagreement, the fâché, to get angry,
traverse a period difficult. To go through a difficult period. It is Travasser un periodo difficile. Periodo. அந்த ஆரோட சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் பார்ப்பாங்க. Travasser un periodo difficile. Okay. Parler. parler to talk, communicate to communicate, explique to explain, exprimo se exprimo sa sentiment to Exprimer express, ses sentiments. expresser sentiment, express feeling, écouter to listen, faire de efforts, Faire des make efforts. Faire des efforts. faire des efforts, every effort, respect, respect, la confidence, trust, Confiance. La confiance. confidence, confidence, trust, l'amour, love, la solitaire, La famille, solidarité familiale. la solitaire, famille, family solidarity, Mm. la soutien, support, Mm. la L'éducation. l'éducation, L'éducation familiale. education, family, family upbringing, Mm. the marry to get married, Mm. founder un founder un family, start a family, avoir de enfants, to have children, Mm. élever de enfants, Élevé. raise Élevé. Élevé. Mm. élever the enfants, raise children, divorce, divorce, Divorcer. Mm. divorce to divorce, to separate, Se séparer. to, to separate, to separate. Very good. Mm. Pask, pask because there's pourquoi, that's why. Pourquoi? Donc, donc, Pourquoi? C'est pourquoi. pourquoi. There's pourquoi, that's why. Donc, so therefore, en conséquent, as a result. En conséquence. En conséquence of that. As a result. So, இதில் என்ன les relations familiales sont importantes car elles apportent du soutien et de la stabilité dans la vie. So, family relationships are important because they provide support and stability in the life. Using these vocabularies, you can create a simple sentences. Okay. So, for tomorrow, உங்களோட homework என்னன்னா அந்த 2 கிராமர் லேர்ன் பண்ணி எக்ஸசைசஸ் வந்து பண்ண முடியுதாங்கிறத ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஜஸ்ட் அந்த எக்ஸசைசஸ் சிம்பிள். சும்மா கோ த்ரூ பண்ணி எக்ஸசைஸ் பண்ண முடியுதா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஐ கேன் ஆஸ்க். ஓகே லைக் அதுக்கப்புறம் இந்த 2 வெக்காபுலரிஸ் தான் உங்களோட ஹோம்ஒர்க்கே. வெக்காபுலரியை ஜஸ்ட் இப்போ எப்படி நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிவேர்ட்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேனோ அந்த மாதிரி உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டே வரனால அவங்களுக்கு அது கஷ்டம். அந்த மாதிரி நமக்கு இது. ஸோ வி ஆர் கோயிங் டு சி 2 வெக்காபுலரி வேர்ட். இப்போ நான் நாளைக்கு வந்து என்ன கேட்பேன்னா ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாமல் ஐ ஜஸ்ட் ஆஸ்க். ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் நான் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒகேஷனலுமா ஃப்ரம் டைம் டு டைம் இது ரிலேஷன். ஸோ நான் இங்கிலீஷில் கேட்டேன்னா ஃப்ரெஞ்சில் சொல்ல போகிறீங்க, ஃப்ரெஞ்சில் கேட்டேன்னா இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. சிம்பிள். ஸோ நீங்கள் வெக்காபுலரிஸ் படிக்க படிக்க சென்டென்ஸ் நீங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும் ஓரலாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வரும். ஓகே. ஸோ இது 2 தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே. ஓகே. யா. ஸோ நாளைக்கு அதே மாதிரி ரீடிங் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ரைட்டிங் பார்த்துடலாம். லிசனிங் டைம் இல்லை, ஒரு 15 minutes தான் இருக்குது. ஸோ ரொம்ப லேட் ஆகும். ரைட்டிங் நான் டீச் பண்ணிடுறேன் எப்படின்னு. ரீடிங் வந்துட்டு நோட்டட் டவுன். புக்கு வந்துருச்சா? இன்னும் வரல. ஓகே, நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். இந்த பார்ட் பிரச்சனை இல்லை. இதை நான் எப்படி பண்ணணுங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பார்ட் பேஜ் நம்பர் 30. ஓகே. இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நாளைக்கு இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாளைக்கு யூனிட் 1 கிராமரை முடிக்கிறோம். முடிச்ச கையோட வந்து ரீடிங் பண்ணுறீங்க. ரீடிங் எப்படி பண்ணுறது நான் கைட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு அடுத்தடுத்த யூனிட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ கைட் பண்ணுறேன். அடுத்து வந்து லிசனிங் பார்க்குறோம். ஓகே. அப்புறம் வெக்காபுலரிஸ் நான் அது ஃபஸ்ட்டு வரும்போது வெக்காபுலரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிராமரே ஸ்டார்ட் பண்ணுவோம். வெக்காபுலரி கேட்டு முடிச்சுட்டு 2 கிராமரை முடிக்கிறோம். முடிச்ச கையோட ரீட் பண்ணுறோம். ரீடிங் முடிச்சுட்டு லிசனிங் பண்ணுறோம். ஏன்னா இங்கே B1க்கு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும் ஃபாஸ்ட்டாக.
ஸோ லிசனிங் ஓகே. முடிச்சுட்டு இஃப் டைம் இருந்ததுன்னா இன்னைக்கு படுத்த 2 வெக்காபுலரி இன்னைக்கு படிச்சோம் இல்லையா? டெய்லி லைஃப்பும், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் அந்த இதோட ஸ்பீக்கிங் பார்ட்ட நம்ம பார்த்துருவோம். அந்த டாபிக்குக்கான ஸ்பீக்கிங் பார்ட். ஏன்னா இன்னைக்கு படிச்சாதான் உங்களுக்கு அது மெமரைஸ் இருக்கும். இப்ப நாளைக்கு நீங்க வந்து பார்க்குறப்போ அந்த டாபிக்குக்கான ஸ்பீக்கிங் பார்ட் பார்க்குறப்போ ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. அதான். யா. ஸோ இப்போ ரைட்டிங் பார்த்துல டைம் இருக்கா? ஸோ ரைட்டிங்ல என்ன? ம். ஸோ திஸ் ஒன். ஸோ இங்க வந்து சேம் என்னோட நான் எப்படி அங்க A1 A2ல எல்லாம் எப்படி எழுதணும் அதேதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ட்ரை. ரைட்டிங்லாம் கூட நீங்க வந்து எனக்கு வீக்கெண்ட்ல எழுதி அனுப்புனா கூட போதும். ஏன்னா ரைட்டிங் கூட எப்படியாவது ஆனா ரைட்டிங் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எனக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு சிலவங்களுக்கு ஒன்று பட் ரைட்டிங் நீங்க வீக்கெண்ட்ல ஃப்ரீட்டு பொறுமையா இப்போ அவசர அவசரமா உட்காந்து எழுதணுன்றது இல்லை. வீக்கெண்ட்ல ரைட்டிங் கிளாஸ் வந்ததுன்னா ஏன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துல 5 நாள் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு யூனிட்டோட ரைட்டிங் இல்ல 2 யூனிட் மேக்ஸிமம் போனா 2 யூனிட் இல்லனா 1 யூனிட்டோட ரைட்டிங் தான் வரப்போகுது. அதனால ரைட்டிங் பார்ட் நீங்க என்ன பண்ணுங்க வீக்கெண்ட்ல கூட எனக்கு உட்கார்ந்து பொறுமையா எழுதி கூட எனக்கு சென்ட் பண்ணுங்க. அவசரம் வேணாம். ஸ்பீக்கிங் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்பீக்கிங் இஸ் மெயின் ரைட்டிங்கோட. பேசுறது ரொம்ப மெயின். ஓகே. ஸோ அது ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் वो magasin francophone préféré organise et enquête sur le thème pays en fête. pays en fête அப்படின்னா நேஷனல் கண்ட்ரியோட செலப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அவித் அஸ் எ லெக்சர் பார்ட்டிசிபேட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ராங்கோஃபோன் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மேகசினில் நீங்கள் ஒரு தீம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மேகசின் தெரியும். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா தீம் வந்து கண்ட்ரீஸ் அண்ட் செலிப்ரேஷன். அதாவது நம்ம கண்ட்ரியில செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். ஃபெத்னா செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. ஸோ நீங்க போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. பிரசன்டே ஜூ ஃபெஃபியே தி போத்ரி பேய். ஃபெஃபியே அப்படின்னா லைக் நம்ம அதில் இன்வைட் பண்ணப்படுறோம். அந்த ரீடர்ஸ் எல்லாமே வி ஆர் இன்வைட்டிங் ஃபெத் நேஷனல் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம கண்ட்ரில கொண்டு வரக்கூடிய நேஷனல் ஃபெஸ்டிவல் இருக்கலாம். எமோனமா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நம்ம ஏதாவது லைக் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன சொல்லலாம்? நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது கூட ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான். நேஷனல் ஹாலிடேஸ் வந்து நிறைய இருக்கு. லைக் ரிபப்ளிக் டே அதுல ஹிஸ்டாரிக்கல் இருக்கும். நேஷனல் ஹாலிடே தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல். ஃபெத் ட்ரெடிஷ்னலுங்கிறது நம்ம அவங்கவுங்களோட டிஸ்ட்ரிக்ட் லைக் ஹோலி அவங்க ஹோலி கொண்டாடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு இதில் இருக்கவங்க ஒவ்வொரு இது கொண்டாடுவாங்க. இப்போ தமிழ்நாடுனா தமிழ் நியூ இயர் கொண்டாடுவோம். தெலுங்கு வருடப்பிறப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இது வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்க சொல்றாங்க. expliquez pourquoi c'est celui que vous préférez and you have to explain எதனால நீங்க அதை ப்ரிஃபர் பண்ணீங்க, எதனால இந்த ஹாலிடேவை எடுத்தீங்க அப்படிங்கறத you have to just say. ஸோ écrivez un texte detail டெக்ஸ்ட் ஒரு கோஹரண்டா கொண்டு போங்க. 160 இருந்து 180 வேர்டு வரைக்கும். ஸோ 60 à 180 mots. So 160 to 180 words you have to write and describe the words. Adressez votre article à rédaction du journal. So same அந்த என்ன ஆர்டிகல் எழுத போறீங்க அவங்களோட ஜேர்னல்ல போய் இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நான் இங்க என்ன எடுத்திருக்கேன்? ஐ ஹாவ் டேக் இண்டிபெண்டன்ஸ் டே நேஷனல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். நான் நேஷனல் ஹாலிடே இண்டிபெண்டன்ஸ் டே எடுத்திருக்கேன். ஏன்னா எதனால இண்டிபெண்டன்ஸ் டே சூஸ் பண்ணேன்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதணும், நான் எதுக்காக இந்த ஆர்டிக்கல் எழுதுறேங்கிறத நான் சூஸ் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணியிருக்கேங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க, நாடு முழுவதும் அந்த டே வந்து எப்படி செலிப்ரேட் கொண்டாடப்படுது, எதனால நான் அதை எடுத்திருக்கேன், எனக்கு பர்சனலாக இது எதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிம்பிள். இப்போ நீங்க வந்து தீபாவளி எடுக்கலாம், பொங்கல் எடுக்கலாம். அந்த அன்னைக்கு என்ன செய்வோம், எதுக்காக சும்மா நம்ம செலிப்ரேட் பண்றோம், உங்களுக்கு எதுக்கு தீபாவளி பிடிக்கும், என்னென்ன நம்ம கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், இது பண்ணுவோம். சாரி ஆக்சுவலி இந்து தானே நீங்க? ஸோ இட்ஸ் லைக் யூ ஆல்சோ செலிப்ரேட் தீபாவளி ரைட்? ஓகே ஓகே. ஆக்சுவலி நான் ஒரு சிலவங்ககிட்ட கிறிஸ்டியானிட்டி ஓகே தட்ஸ் ஓகே ஃபைன். ஓகே. ஸோ அப்போ நம்ம கிறிஸ்மஸோ இல்லை ரம்ஜானோ இல்லை எதுவோ வாட் எவர் நம்ம வந்து ஒரு விஷயம் லைக் நியூ ட்ரெஸ் போடுவோம், தலைக்கு குளிக்குவோம், அப்புறம் வெளியே போவோம், ஸ்வீட்ஸ் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கேன் ஆல்சோ டேக் எ ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல், நேஷனல் ஹாலிடேஸ், ஹிஸ்டாரிக்கல் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் சே என்ன சொல்ல போறோம், எப்படி அதை தான் நீங்க இங்க படிக்க போறீங்க. ஓகே. ஸோ நான் யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட். La fête nationale de l'homme. La fête nationale National. de l'homme.
national de Londres, The Lond. de Londres, Lond is India. la, la jour de la, L'indépendance. l'indépendance, chez retratre, ரெடெக்டர்னா எடிட்டர்ஸ். ஏன்னா நம்ம எடிட்டருக்கு தானே அனுப்புறோம். ஸோ ரெடெக்டர். retracte, Jesuit, ஜெசுஹேத். Jesuit, ou présentant le jour d'étude préféré dans mon pays, lundi, les jours de l'indépendance, l'indépendance. l'indépendance, célébré chaque année le 15 Cancer. of cette cette fête national National. national commémore la liberté, Commémore. commémore la liberté obtenue en En 1947. en 1947, après un long lutte, Long. après un long lutte contre la Colonisation. colonisation britannique, ces jours-là, Britannic. அதோட ஸ்டாப். So je souhaite vous présenter. I would like to present நான் என்ன ஹாலிடேவை present பண்ண போறேன். பப்ளிக் ஹாலிடே ஐ ப்ரிஃபர் இன் மை கண்ட்ரி. நான் என் கண்ட்ரியோட பப்ளிக் ஹாலிடே பத்தி நான் இங்க பேச போறேன். இந்தது இந்தியா. என்னோட கண்ட்ரி என்ன? இந்தியா. தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். எப்பவுமே எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? August 18. எவ்ரி இயர் on August 5th. Sorry. August 15. திஸ் நேஷனல் ஹாலிடே. இந்த நேஷனல் ஹாலிடே எதை பத்தி ஆக்சுவலா எங்களுக்கு தெளிவுபடுத்து கமெமரேட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, the freedom obtained in 1947 மீல் நர்வ்ஸோம் கெஹான்செட். ஸோ 1947ல நாங்க வாங்கினக்கூடிய ஃப்ரீடமை பத்தி சொல்லுது. ஆஃப்டர் அதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், பிரிட்டிஷோட கொலனைசேஷன்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஃப்ரீடம் வாங்கின விஷயத்த பத்தி நான் இங்க பேச போறேன். ஸோ அப்போ என்னதுக்காகன்றத ஷார்ட்டா நான் இங்க சொல்லிட்டேன். ஓகே, சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆரம்பிக்கிறேன். எஸ், ces jours-là, les schools, les institutions et la famille organisant de cérémonies, les drapeaux tricolores et ici partout, et le premier ministre prononce un discours en faux rouge à New Delhi. Les rouges sont décorés. Les enfants participent à des défilés et de chants patriotiques résonnant dans toutes les pays. ஓகே, ஸ்டாப் இட். அது வரைக்கும். ஸோ என்ன சொல்றேன்? செஜோஹ் லா, அந்த டேல, ஆன் திஸ் டே, les écoles, ஸ்கூல்ஸா இருக்கட்டும், les இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், les familles, ஃபேமிலிஸா இருக்கட்டும், ஆர்கனைஸும் தி செரமனி, எல்லாரும் வீட்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, இன்ஸ்டிடியூஷன்லயும் சரி என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு சின்ன பார்ட் கொடுப்பாங்க. ஆர்கனைஸ்ல செரமனில கலந்துக்குப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. Le drapeau tricolore, நம்ம அதோட ட்ரை கலர் ஃபிளாக் தானே. ஸோ le drapeau tricolore est hissé partout. hissé அப்படின்னா ரைஸ் எவ்ரிவேர். ஸோ இசைங்கிறது ஏத்துறது, கொடி ஏத்துறது. அப்போ எல்லாரும் எங்க பார்த்தாலுமே நாடு முழுக்க என்ன இருக்கும்? நம்ம வாங்கினதுக்கான இந்தியனோட ஃபிளாக் வந்து எல்லார் வீட்லயும் பறக்கும். That is everywhere. Et le prime minister prononce un discours au Fort Rouge à New Delhi. Red Fortல வந்து என்ன நடக்கும்?
இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் கொடியேத்தி அங்க அவரோட உரையை சொல்லுவார். தட் இஸ் ஹி டெலிவர்ஸ் a speech on every year. ஓகே ரைட். அந்த டேல les rues sont décorées. அந்த ஸ்ட்ரீட் எல்லா இந்தியன் ஸ்ட்ரீட்ஸும் டெக்கரேட் ஆயிருக்கும். les enfants participant en des défilés et des chants patriotiques résonnent dans toute la pays. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட்ஸ் இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே டெக்கரேட் ஆயிருக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் பேரடைஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி பேட்ரியாட்டிக் சிங்ஸ் அதாவது பாட்டெல்லாம் பாடுவாங்க. எல்லாருமே எக்கோஸ் அடிப்பாங்க த்ரூ அவுட் ஆல் ஆஃப் த கண்ட்ரி. ஐ மீன் லைக் நம்ம எல்லா கண்ட்ரியில இருக்கக்கூடிய சிட்டிஸ்லயும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. எஸ், j'aime cette fête. J'aime cette fête parce qu'elle rappelle l'importance de l'importance de la liberté et de l'unité nationale. Elle nous envoie à réfléchir sur le sacrifice de génération passée et à renforcer notre responsabilité envers l'avenir. Pour moi, c'est un moment de fierté et de joie collective. En plan, c'est sans vraiment unis comme peuple. Okay. Bien cordialement en lecture passionnée. எஸ். ஸோ என்ன சொல்றேன், ஜெம்ஷேத் ஃபெட் பாஸ்க்கு எல் rappelle l'importance. சிம்பிள். எனக்கு வந்து இந்த கொண்டாட்டம், அதாவது இந்த ஹாலிடே, இந்த ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். that because rappelle l'importance de la liberté et de l'unité nationale. why? because எனக்கு இது வந்து இந்த நேஷனல் ஹாலிடே வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம வாங்கியிருக்கோம், நம்மளோட மெயின் ஃப்ரீடம்காகவும் நேஷனலோட யூனிட்டிக்காகவும் தான் நம்ம இந்த டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ எனக்கு அதனால இது ரொம்ப பிடிக்கும். Elle nous invite à réfléchir sur le sacrifice des générations passées et à renforcer notre responsabilité envers l'avenir. l'avenirனா நம்மளோட ஃபியூச்சருக்காக. அதாவது ரெஃப்ளெக்ஷர் அப்படின்னா என்ன? ஸோ இட் இன்வைட்ஸ் அஸ் டு ரெஃப்ளெக்ட் பீப்புளுக்கு நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நம்ம பாஸ்ட் ஜென்ரேஷன், நமக்கு முன்னோர்கள்லாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க நம்மளுக்காக. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் அப்போ அவங்க நமக்காக பாடுபட்டு லைக் தே ஹாவ் லைக் அவங்க வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் செல்ஃப், நம்மளோட ஃபியூச்சருக்கு பண்றது. ஸோ pour moi. So இதை நான் முடிச்சுட்டு லாஸ்ட் நான் என்ன சொல்றேன், for myself, according to myself, c'est un moment de fierté et de joie collective. அதாவது இந்த மொமெண்ட் வந்து இட் இஸ் வெரி ப்ரைட். நம்ம ரொம்ப நம்மள நினைச்சு நம்ம ரொம்ப ப்ரைடாகவும் கலெக்டிவ் ஜாய், நம்ம அதாவது நிறைய சந்தோஷங்கள்ல நம்ம படணும். பிகாஸ் நம்ம பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் படாத கஷ்டத்தை நம்ம பார்க்கல. ஸோ அப்போ நம்ம அந்த அளவுக்கு லிபர்ட்டியா நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ அதை நினைச்சு நம்ம ப்ரைடாகவும் நம்ம சந்தோஷமாகவும் நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நான் ரொம்ப ட்ரூலி நான் ஃபீல் பண்றேன். தட் இஸ் எல்லாருமே we are united as a people. ஒன் பீப்புளா கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதை நான் சொல்றேன், we are cordialement sincerely lecture passionate a passionate reader சொல்லி முடிக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே அதுக்கான வெக்காபுலரிஸ் நான் கொடுத்துருப்பேன். jour férié-னா என்ன, பப்ளிக் ஹாலிடே, ஃபெட் நேஷனல், செலிப்ரேட் ஷேக்கனிங். ஸோ ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, எஸ். ஸோ இதை வீக்கெண்ட்ல கூட நீங்க ட்ரை பண்றேன்னா பண்ணுங்க. உங்களோட நீங்க என்ன நேஷனல் ஹாலிடேஸ் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கிறத சூஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கிரியேட். ஓகே, ட்ரை பண்ணுங்க.